Hello friends, welcome back. நான் இன்னைக்கு வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் இன்டீரியர் ஆஃப் த எர்த் இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், NiFe இஸ் மேடப் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ். Ni அப்படிங்கிறது வந்து நிக்கலோட சிம்பிள், Fe அப்படிங்கிறது ஃபெர்ரஸோட சிம்பிள். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ். Ni is made up of nickel and ferrous. Second one, earthquake and volcanic eruption occur near the edges of plates. Option C. Third one, the magnitude of an earthquake is measured by, earthquake ஓட magnitude வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா Richter scale. Option B, Richter scale. Next, fourth one, the narrow pipe through which magma flow out is called a vent. மேக்மானா அந்த எரிமலையிலேருந்து வர குழம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியில் எது வழியாக வரும்னா அந்த ஓப்பனிங் வழியாக தான் வரும். அந்த ஓப்பனிங் பேர் தான் வெண்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டேஸ் வால்கனோ இஸ் நோன் அஸ் லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சின்னு சொல்லி எந்த வால்கனோவை சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராம்பொலி. ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராம்பொலி. சிக்ஸ்த் ஒன், டேஸ் பெல்ட் இஸ் நோன் அஸ் த ரிங் ஆஃப் ஃபயர். எந்த பெல்ட்டை ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க? சர்க்கம் பசிபிக். ஆப்ஷன் ஏ. செகண்ட், fill in the blanks. First one, the core is separated from the mantle by a boundary called, அதாவது mantle core ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கிற ஒரு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வெய்சார்ட் கியூட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. WEI வெய், CHART வெய்சார்ட், GUTEN Gutten BERG Gutenberg discontinuity, DISCONTINUITY discontinuity. Second one, the earthquake waves are recorded by an instrument known as seismograph. இதே வந்து earthquakeோட மேக்னிடியூடை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? ரிச்சர் ஸ்கேலில். அதோட வேவ்ஸை வந்து சீஸ்மோகிராஃப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், மேக்மா ரைசஸ் டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த வாஸ்ட் ஏரியா இஸ் நோன் அஸ் ஃபிஷர் எரப்ஷன். அந்த இது குழம்பு வந்து எரிமலை குழம்பு வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அந்த ஏரியா, அதுக்கு அந்த வாஸ்ட் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஃபிஷர் எரப்ஷன். FISSURE ஃபிஷர், ERUPTION எரப்ஷன். நெக்ஸ்ட்டு fourth one, an example for active volcano is St. Helens in USA. active volcanoக்கு ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து St. Helens in USA. ஃபிஃப்த் ஒன், seismology is the study of. seismology வந்து earthquakes பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. earthquakes, EARTHQUAKES earthquakes. Second, circle the odd one. First, crust, magma, core, mantle. இதில் வந்து மேக்மா தான் இது, மற்றதெல்லாம் வந்து லேயர்ஸ் ஆஃப் எர்த். செகண்ட் ஒன், ஃபோக்கஸ் எபிசென்டர் வெண்ட் சீஸ்மிக் வேவ்ஸ். இதில் ஃபோக்கஸ் எபிசென்டர் இதெல்லாம் வந்து எர்த்குவேக்கோட ரிலேட் ஆகிருக்குது. வெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஓப்பனிங் சொல்லுவோம் இல்லையா, மேக்மா குழம்பு வெளியில் வர்றது, அந்த வெண்ட் ஓப்பனிங், ஜஸ்ட் இது வந்து ஓப்பனிங். ஸோ அதுதான் ஆட் ஒன். தேர்ட் ஒன், உத்தர்காஷி, சமோலி, கொய்னா, கிரகோட்டா. இதில் கிரகோட்டா தான் ஆட் ஒன். ஃபோர்த் ஒன், லாவா, கால்டரா, சிலிக்கா, கிராட்டர். இதில் சிலிக்கா. ஃபிஃப்த் ஒன், ஸ்ட்ராம்போலி, ஹெலன்ஸ், ஹவாய், ஃபிஜியோமா. இதில் வந்து ஃபிஜியோமா தான் ஆட் ஒன். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், எர்த்குவேக், சடன் மூமெண்ட், அதாவது ஒரு சடனாக ஒரு ஷேக் ஆகும், அதான் வந்து எர்த்குவேக், சடன் மூமெண்ட். செகண்ட், சீமானா SI ஃபார் சிலிக்கா, MA ஃபார் மெக்னீஷியம், ஸோ சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். தேர்ட் ஒன், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அதான் வேர்ல்ட் வால்கனோஸ். ஃபோர்த், சுனாமி, ஜாப்பனீஸ் டேர்ம். மவுண்ட் கென்யா எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்கா. ஸோ எர்த்குவேக், சடன் மூமெண்ட், சீமா, சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், வேர்ல்டு வால்கனோஸ், சுனாமி, ஜாப்பனீஸ் டேர்ம், மவுண்ட் கென்யா, ஆஃப்ரிக்கா. செகண்ட், ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபர்ஸ்ட், அசர்ஷன், the structure of the earth may be compared to that of an apple. The interior of the earth consists of crust, mantle and core. அதாவது அசர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்தோட ஸ்ட்ரக்சரும் ஆப்பிளையும் ரெண்டு கம்பேர் பண்ணுறாங்க. நம்மளோட ஆப்பிள் எப்படியும் அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து நம்ம எர்த்தோட ஸ்ட்ரக்சர்லையும் இருக்குது. இல்லை, நம்மளோட எர்த்தோட இன்டீரியரில் பார்த்திங்கன்னா crust, mantle and core இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு தான். அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் ரீசன் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். ஆன்சர் ஏ. Second assertion, the Pacific Ocean includes
2/3 of the world's volcanoes. அது வந்து true. Reason, the boundary along the eastern and western coast areas of the Pacific Ocean is known as the ring of fire. அது ரெண்டுமே வந்து சரி, இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் அ வேர்டு. இது வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 6th ரோமன் லெட்டர் பார்க்கலாம். 4 கொஸ்டின். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்கள் புக்கில் இருந்தது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 6th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் அ வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நேம் த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். எர்த்தோட அவுட்டர்மோஸ்ட் லேயர்னா க்ரஸ்ட் தான். ஸோ இப்படி கொஷின்லேயே இருக்குது, த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் க்ரஸ்ட். இது வந்து பேஜ் நம்பர் 151 இருக்குது. அது இந்த சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதில் இருக்கும். செகண்ட் கொஷின், வாட் இஸ் SIAL. இதுவும் அதே பேஜில் தான் இருக்குது, செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். Cl அப்படிங்கிறது அப்பர் பார்ட் ஆஃப் த crust. The upper part of the crust is Cl. சிலிக்கா அண்ட் அலுமினியம். SiAlனா சிலிக்கா, சிலிக்காக்கு வந்து SI சிம்பிள், ALனா அலுமினியம். ஸோ இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த crust. தேர்ட் ஒன், நேம் த மூமெண்ட் ஆஃப் த எர்த்ஸ் லித்தோஸ்பிரிக் பிளேட். இதுக்கு வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 146 இருக்குது. இது என்ன மூமெண்ட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா டெக்டானிக் மூமெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. இதுக்கு வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 150 இருக்குது. எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதில் ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணால் ஈஸியாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே மவுண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா இன் ஆஃப்ரிக்கா இருக்கிறத சொல்லியிருக்கேன். மவுண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா இன் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. இந்த 6 கொஷின்ஸ் இருக்குது. வாட் இஸ் மேண்டல், ரைட் ஆன் த கோர், நோட் ஆன் கோர். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மேண்டில். இதுக்கு வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 146 இருக்குது. மேண்டில்னா என்னென்னா செகண்ட் மிடில் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் த மேண்டில். க்ரஸ்ட்டுக்கு அடுத்த லேயராக இருக்கும். இந்த மிடில் லேயர் ஆஃப் த எர்த் தான் வந்து மேண்டில். இதையும் வந்து க்ரஸ்ட்டையும் பிரிக்க ஒரு பவுண்டரிக்கு பேர் மஹாரோ விசிசிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மஹாரோ விசிசிக் டிஸ்கண்டினியூட்டி. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2900 மீட்டர். ஓகே, இன்னொன்று பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மேண்டில். த மிடில் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் மேண்டில். ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டு, மேண்டில், அப்புறம் கோர். செகண்ட், இட் இஸ் செப்பரேட்டட் பை த க்ரஸ்ட் பை அ பவுண்டரி கால்ட் மஹாரோ விசிசிக் discontinuity. It is above 2900 meter thick. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, பாயிண்ட்டாக நல்லாயிருக்கும். செகண்ட் ஒன், ரைட் அ நோட் ஆன் த கோர் ஆஃப் த எர்த். இதுக்கு ஆன்சர் 146 இருக்குது. த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த், அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரஸ்ட்டு, அப்புறம் மேண்டில், செகண்டு, அடுத்து கோர் தான் உள்ளே இருக்கும் இன்னர்மோஸ்ட் லேயர். அதை வந்து நம்ம பேரிஸ்பியர்னு சொல்லலாம். வெளியில் இருக்கிற அந்த இன்னர் கோரில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்ரு பார்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதில் வந்து அயன் தான் அதிகமாக இருக்கும். இன்னர் பார்ட்டில் வந்து அது வந்து கடினமாக சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதில் நிக்கலும் ஃபெர்ரஸும் இருக்கும். NiFeன்னு சொல்லுவாங்க. நிக்கல், Niனா நிக்கல், Feனா ஃபெர்ரஸ். Okay, the innermost layer of the earth is called the core. It is also known as the barysphere. The outer core, which is rich in iron, is in liquid state. The inner core, composed of nickel and ferrous, that is NiFe, is in solid in state. நெக்ஸ்ட்டு டிஃபைன் எர்த்குவாக். எர்த்குவாக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு அதிர்வு, நில அதிர்வுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து எர்த்குவாக். இது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 147 இருக்குது. ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தான். எ சடன் மூமெண்ட் ஆஃப் அ portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. அதாவது ஜஸ்ட் ஒரு எல்லா இடத்துக்கும் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில இடத்த திடீர்னு ஒரு நில அதிர்வு ஏற்படும் இல்லையா, திடீர்னு ஒரு ஷேக், அது ட்ரம்பிள், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் வந்து எர்த்குவாக். A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. Next, fourth one, what is seismograph? Seismographனா என்னன்னு பார்த்தோம். அந்த earthquakeோட waves ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து seismograph. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 147 இருக்குது. The earthquake waves are recorded by an instrument is known as a seismograph. Next, fifth one, what is a volcano? வால்கனோனா என்ன? பேஜ் நம்பர் 148 இருக்குது. A volcano is a volcano, எரிமலை. A volcano is a vent or an opening in the earth's crust through which hot magma erupts from the deep below the surface. The opening is usually circular in form. அதாவது எரிமலை அப்படின்னா, அதாவது நம்மளோட ஏர்த்துலேருந்து திடீர்னு ஒரு ஓப்பன் ஆகி
எர்த் சர்ஃபேஸில் எர்த் க்ரஸ்ட்டில் திடீர்னு ஒரு ஓப்பனிங் வந்து அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரும். திடீர்னு ஒரு ரொம்ப கொதிக்கிற ஒரு அந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவாங்க. அது டீப் சர்ஃபேஸ்லேருந்து மேலே வருது, அடியிலேருந்து மேலே வருது. அந்த ஓப்பனிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே சர்க்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த க்ரஸ்ட்டில் அந்த அந்த இது வெளியில் வருது பார்த்திங்களா, அந்த மேக்மா குழம்புன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறையா அந்த ஆஷு கேஸஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வெளியில் வரும். A volcano is a vent or an opening in the earth's crust through which hot magma erupts வெளியில் வருது from deep below the surface. The opening is usually circular in form. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 148 இருக்குது. Next, sixth one, name the 3 types of volcanoes based on the periodicity of eruptions. ஆன்சர் பேஜ் நம்பர் 149 இருக்குது. அதாவது பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வால்கனோஸை எவ்வளோ இதாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆக்டிவ் வால்கனோ, டார்மெண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. ஆக்டிவ் வால்கனோனா இன்னுமே வந்து அது ஆக்டிவாக இருக்குது. டார்மெண்ட்னா ஸ்லீப்பிங் வால்கனோ, அதாவது தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து ஒரு எரிமலை வரும், அதான் வந்து டார்மெண்ட் வால்கனோங்கிறது. எக்ஸ்டிங்க்ட்னா ஆல்ரெடி அழிஞ்சு போனது, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. Volcanoes are classified according to their periodicity of eruptions and state of activity. அதாவது periodicity of eruptions அப்படிங்கிறது அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அதை வச்சு தான் அந்த நேம் பிரிச்சிருக்காங்க. ஆக்டிவ் வால்கனோ, டார்மெண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 8 give reasons. இதில் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Roman letter 8 give reason. First one, no one has been able to take samples from the interior of the earth. அதாவது எதனால் வந்து நம்மளோட இன்டீரியர் ஆஃப் த ஏர்த்துலேருந்து நம்மளால் சாம்பிள்ஸ் யாருனாலுமே எடுக்க முடியாது, என்ன ரீசன் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 146 இருக்குது. நமக்கு இன்னர் லேயரில் என்ன இருக்குது, கோர் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் க்ரஸ்ட் இருக்கும், மேண்டில். அப்புறம் இன்னர் லேயர் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த ஏர்த் வந்து கோர் தான். அந்த கோரில் வந்து 2 பார்ட் இருக்குது. அதில் சென்ட்ரல் பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சராகவும் ப்ரெஷர், அங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷராக இருக்கும் அந்த கோரில். ஸோ அது அங்கே போய் யாராவது எடுக்க முடியுமா? அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் யாருனாலையுமே வந்து இன்டீரியர்லேருந்து சாம்பிள்ஸ் எடுக்க முடியாது. No one has been able to take samples from the interior of the earth. Give reason. The innermost layer of the earth is called the core. The central core has very high temperature and pressure. So no one has been able to take samples from the interior of the earth. Second one, the continent crust is less dense than the oceanic crust. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 145 இருக்குது. அதாவது என்னதான் வந்து கான்டினென்டல் க்ரஸ்ட் வந்து ரொம்ப திக்னஸாக இருந்தாலும் அது வந்து ஓசோனிக் க்ரஸ்ட்டை விட லெஸ் டென்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து லைட் அண்ட் டென்ஸ் ராக் டைப்பால் ஆனது. அதனால தான் வந்து அது ரொம்ப இதை விட அது டென்ஸாக இருக்குது. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust. Continental crust வந்து oceanic crust விட அடர்த்தி கம்மியாக இருக்குது. Because it is made up of light and dense rock types. ஏன்னா இது வந்து அதாவது மெலிசான பாறைகளால் ஆனது. The continental crust is less dense than the oceanic crust. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust because it is made of both light and ரெண்டுமே light and dense rock types. Next, Roman letter 9 distinguish between ரெண்டு differentiate கொடுத்துருக்காங்க. Sial and Sima. Second, active volcano and dormant volcano. Sial and Sima. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 146 and 145 and 6 இருக்குது. ரெண்டுமே வந்து க்ரஸ்ட்டு தான், ஓகேவா? க்ரஸ்ட்டில் இருக்கிறது தான். சியால், சாரி, இங்கே வந்து சீமா, நான் இங்கே சியால்னு நோட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இங்கே சியால், இங்கே செகண்ட் இதில் வந்து சீமான்னு எழுதிக்கோங்க. சியால் அப்படிங்கிறது வந்து சிலிக்கா அண்ட் அலுமினியம். சிமா வந்து சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். ஓகே, இது வந்து சியால் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த எர்த்ஸ் க்ரஸ்ட், இது த லோவர் பார்ட் ஆஃப் த எர்த்ஸ் க்ரஸ்ட். செகண்ட் டேபர் காலத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் சீமான்னு நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், கன்சிஸ்ட் ஆஃப் கிரானைட் ராக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கான்டினென்ட்ஸ். இங்கே கண்டினியூஸ் ஜோன் ஆஃப் டென்ஸ் basaltic rocks forming ozone floor. Third one has main minerals constituents of silica and alumina. இது வந்து மெயினாக சிலிக்கா அண்ட் அலுமினியம் இருக்கிறதுனால இதை வந்து
சியான்னு சொல்கிறோம். இட்ஸ் கம்போசஸ் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம், அதனால் இது சிமான்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து அப்பர் பார்ட், அது லோவர் பார்ட். இது வந்து கிரானைட் ராக்ஸ் இருக்குது, அதுதான் வந்து கான்டினென்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அங்கே வந்து கண்டினியூஸ் ஜோனாக பசால்டிக் ராக்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து அங்கே ஓசோன் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து கான்டினென்ட்ஸ், சியால்னால கான்டினென்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, சீமானால ஓசோன் ஃபார்ம் ஆகுது. மெயின் கான்ஸ்டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கா அலுமினியம், அங்கே வந்து சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்டிவ் வால்கனோ அண்ட் டார்மெண்ட் வால்கனோ. ஆக்டிவ் வால்கனோனா ஸ்டில் இட்ஸ் ஆக்டிவ், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அது வந்து அதோட வால்கனோஸை வந்து அந்த எரிமலை வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழம்பு அப்படிங்கிறது வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இது டார்மெண்ட் வால்கனோஸ் அப்படின்னா வால்கனோ இருக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். திடீர்னு ஒரு டைம் வந்து அது ஆக்டிவ் ஆகும், திடீர்னு வெளியே வந்து அந்த குழம்பு வரும், அது வந்து டார்மெண்ட் வால்கனோ. அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வால்கனோ, டார்மெண்ட் வால்கனோ. ஆக்டிவ் வால்கனோவில் வால்கனோஸ் தட் எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் கால்ட் ஆக்டிவ் வால்கனோஸ், அதாவது எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் நெக்ஸ்ட் டார்மெண்ட் வால்கனோஸில் தீஸ் வால்கனோஸ் ஹாவ் நோ ஷைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே மே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். ஓகே, அதாவது எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது, திடீர்னு வந்து அதோட இதை வெளிப்படுத்தும். அதுதான் வந்து டார்மெண்ட் வால்கனோ, அதாவது ஸ்லீப்பிங் வால்கனோன்னு சொல்லுவாங்க டார்மெண்ட் வால்கனோவை. ஆக்டிவ் வால்கனோ எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி இன் மெடிட்டரேனியன் சி, செயின்ட் ஹெலன்ஸ் இன் USA, பினாட்டிபோ இன் பிலிப்பைன்ஸ். Dormant volcano example Mount Fujiyama of Japan, Mount Krakatoa of Indonesia. Okay, note பண்ணிக்கோங்க. Next Roman letter 10, answer the following in detail. ஒரு 3 questions கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். First one, write about the effects of an earthquake. அதாவது earthquake அப்படின்னு நிலநடுக்கம், அது நிலநடுக்கத்தினால நமக்கு வந்து என்னெல்லாம் விளைவுகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 147 and 148 இருக்குது. ஃபஸ்ட்டு நிலநடுக்கத்தினால வந்து அந்த நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் நிறையா சேஞ்சஸ் வருது. மவுண்டேனியஸ் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நிலச்சரிவெல்லாம் வருது, லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா நிலச்சரிவு வருது. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ்லாம் சாஞ்சு விழுகிறது, இடிஞ்சு விழுகிறது. அது வந்து ரொம்ப பெரிய இது. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண் செங்கல் இந்த மாதிரி வச்சு வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடெல்லாம் வந்து இடிஞ்சு நொறுங்கி விழுந்துருது. அதில் இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து ஒரு மரணக்குழியாகவே வந்து மாறிடுது. அப்புறம் ஒரு தீ, ஃபயர் ரைஸ் ஆனது, அதாவது தீ, அதனால் வந்து நமக்கு வந்து தீயும் நெருப்பும் பட்டுறது. நெருப்பு வந்து அதிகமாக பெரிய ஒரு டேஞ்சராக இருக்குது, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லையா, அதனால் அது வந்து ஒரு பெரிய டேஞ்சராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடல் பக்கத்தில் அல்லது நிலத்தடி நீர் அது பக்கத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிலத்தடி நீரை கூட நம்ம வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. எது நிலநடுக்கம். சுனாமி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டேர்மு. இது வந்து எர்த்குவாக்ஸு பெரிய அலை, கடலில் வர பெரிய அலைக்கு பேர் தான் வந்து சுனாமி. பெரிய எர்த்குவாக் வந்து கடலில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சுனாமின்னு சொல்கிறாங்க. சுனாமி a Japanese term is the name given to the huge waves caused in the sea by an earthquake. எர்த்குவாக்னால கடலில் வந்து பெரிய அலை வந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் சுனாமின்னு வச்சாங்க. இந்த தசவதார படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கலாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. Earthquakes may cause changes in the Earth's surface. Vibrations often set landslides in mountainous regions. A greater danger in an earthquake is the falling of buildings. Most of the houses which collapsed were made of mud and bricks and proved to be death traps. Fire is another great danger. An earthquake which originates below or near the sea causes great disturbance in the water. Tsunami, a Japanese term, is the name given to the huge waves caused in the sea by an earthquake. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான், ஜஸ்ட் 4 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், describe the classification of volcanoes based on the eruptions. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 149 and 150 இருக்குது. ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம், ஸ்மால் கொஷனில் பார்த்துருக்கோம். வால்கனோஸ் வந்து அந்த பேஸ்ட் ஆன் எரப்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டினா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அதை வச்சு நேம் வச்சுருப்பாங்க. என்ன எப்படி பிரிக்கிறாங்க, ஆக்டிவ் வால்கனோ, டார்மெண்ட் வால்கனோ வந்து எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. இதில் டார்மெண்ட் வால்கனோ அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் வால்கனோன்னு சொல்லலாம். ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா அது வந்து எப்போவுமே அந்த எரிமலை குழம்பு வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆக்டிவ் வால்கனோ. அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோம்போலி இன் மெடிட்டரேனியன் சி, செயின்ட் ஹெலன்ஸ் இன் USA, பின்டாபியோன் இன் பிலிப்பைன்ஸ், பினாட்டிபோ இன் பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்டு டார்மெண்ட் வால்கனோ அப்படிங்கிறது எந்த ஒரு சைனும் இருக்காது, பட் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். திடீர்னு ஒரு டைமில் வந்து எரிமலை குழம்பு வந்து வெடித்து வெளியில் வரும். அதுதான் வந்து டார்மெண்ட் வால்கனோ. இது வந்து ஸ்லீப்பிங் வால்கனோன்னு சொல்லுவாங்க.
மவுண்ட் ஃபியூஜியாமா ஆஃப் ஜப்பான், மவுண்ட் கிரக்கோட்டா ஆஃப் இந்தோனேஷியா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். தென் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ அப்படிங்கிறது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு எரப்ஷனும் கிடையாது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறதுலாம் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மவுண்ட் போப்பா ஆஃப் மியான்மார் அண்ட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஓகே, பார்க்கலாமா? Describe the classification of volcanoes based on the eruptions. இது வந்து நீங்கள் ஆன்சர் பேஜ் நம்பர் 149, 159, 50 இருக்குது. Volcanoes are classified according to their periodicity of eruptions and the state of activities as active volcano, dormant volcano, third வந்து extinct volcano. Just volcano என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். Active volcano. Volcanoes that erupt frequently are called active volcanoes. Example Mount Stromboli in Mediterranean Sea, St. Helens in USA, Pinatubo in Philippines. இது Pinatubo in பக்கத்தில் போட்டுக்கோங்க. Second, dormant volcano. These volcanoes have shown no sign of activity for many years, but they may become active at any time. These are called sleeping volcanoes. Example Mount Fujiyama of Japan, Mount Krakatoa of Indonesia, or few examples, famous examples of this type is a dormant volcano. Next, extinct volcano. A volcano has not erupted in past 1000 years is often listed as extinct volcanoes. Example Mount Popa of Myanmar and Mount Kilimanjaro and Mount Kenya of Africa. Next, third one, name the major zones of volcanic activity and explain any one. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 150 இருக்குது. அதாவது வால்கனிக் ஆக்டிவிட்டியோட மேஜர் ஜோன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். There are 3 major zones of volcanic activity in the world. They are the Circum-Pacific Belt, second one the Mid-Continental Belt, third one the Mid-Atlantic Belt. இது வந்து மூணில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் வந்து புக்கில் கூட பார்த்துக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். Circum-Pacific Belt. This is the volcanic zone of convergent ozonic plate boundary. It includes the volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. This zone is popularly termed as Circum-Pacific Belt. தான் வந்து நம்ம பார்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா Pacific Ring of Fire அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Which has been estimated to include 2/3 of the world's volcanoes. நான் பார்த்தோம் இல்லையா, Pacific Ring of Fire தான் வந்து 2/3 of the world's volcanoes அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். This is the volcanic zone of convergent ozonic plate boundary. It includes the volcanoes of eastern and western coastal areas of the Pacific Ocean. This zone is popularly termed as the Pacific Ring of Fire, which has been estimated to include 2/3 of the world's volcanoes. Okay. Next, Roman letter 11, Hots. Hotsல ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, இதை மட்டும் பார்த்துடலாம். Higher order thinking solutions. இது ஃபஸ்ட் கொஸ்டின். த எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் வெரி ஹாட், ஒய்? இது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 146 இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். அதாவது யாருனாலையும் இன்டீரியரில் வந்து சாம்பிள்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்டீரியர் வந்து எதனால் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து கோர் தான் இருக்குது. அந்த கோரில் 2 பார்ட் இருக்குது. அவுட்டர் கோர் வந்து அதிகமாக அயன் இருக்கும், அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இது இன்னர் கோர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதில் நிக்கலும் ஃபெரஸ் இருக்கும், நைஃப்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் கோர் தான் வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர், வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷராக இருக்கும். அதனால் வந்து யாருனாலையுமே வந்து இன்டீரியர் வந்து சாம்பிள்ஸ் எடுக்க முடியாது. அதனால தான் அந்த எர்த்ஸ் இன்டீரியர் வந்து வெரி ஹாட்டாக இருக்குது. Okay, the innermost layer of the earth is called the core. The outer core, which is rich in iron, is in liquid state. The inner core, composed of nickel and ferrous, nickel na Ni, ferrous na Fe, knife, is solid in state. The central core has very high temperature and pressure, so the earth's interior is very hot. Second one, are volcanoes destructive or constructive? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கிடையாது, பேஜ் நம்பர் இது வேண்டாம், விட்டுருங்க. அதாவது வால்கனோஸ் வருது இல்லையா, அது வந்து நல்லதாக கெட்டதாக சொல்கிறாங்க. நன்மை தரும் பலன்களும் இருக்குது, நமக்கு தீமை விளைவிக்கும் பயன்களும் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நன்மை தருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து நல்லா அதிகமாகும். நம்மளோட மண்ணோட தரம் வந்து நல்லா ஆகும்போது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா, நிறைய ஆக்டிவ் அண்ட் டார்மண்ட் வால்கனோ இந்த வேர்ல்டில் நிறையா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். இதே டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா,
நிறைய இதனால் வால்கனோஸ்னால எர்த்குவேக் வருது, ஃப்ளாஷ் வருது, இந்த குடிசை வீடெலாம் சாயிறது, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர அந்த டஸ்ட்டு ஆஷ்னால், அந்த டஸ்ட்டு, அந்த புகை, அந்த சாம்பல், அதனால் வந்து நமக்கு மூச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்: வால்கனிக் மெட்டீரியல்ஸ் enrich the soil fertility that promotes agricultural activities. Many active and dormant volcanoes are the most attractive tourist spots of the world. Next, destructive effects. Volcanic eruption causes earthquakes, flash flood, mudslide, and rockfall. Dust and ash from volcanic eruption makes breathing hard and irritable. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஹவு டஸ் வால்கனோ மேக் அன் ஐலாண்ட்? எப்படி வந்து எரிமலை குழம்பு வந்து அந்த ஒரு எரிமலை வந்து எப்படி ஒரு தீவு மாதிரி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் வந்து கடலுக்குள்ளே அந்த எரிமலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வெளியில் வந்து அந்த குழம்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கடல் மட்டத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐலாண்டு தானே. அப்படி தான் வந்து ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. As volcanoes erupt, they build up layers of lava that may eventually break the water surface. When the tops of the volcanoes appear above the water, an island is formed. ஓகே, அது வந்து வெளியில் வந்து அது லேயராக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும்போது வாட்டர் சர்ஃபேஸ் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகிட்டு அந்த சர்ஃபேஸ் தண்ணியை விட மேலே வரும்போது அது வந்து ஐலாண்டாக நமக்கு வந்து தெரியுது. இப்படி தான் வந்து வால்கனோ மேக்ஸ் அன் ஐலாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு வந்து ஃபஸ்ட் லெசன் ஜியாகிரஃபியில் இன்டீரியர் ஆஃப் த எர்த்தோட புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.